உங்களுக்கு என்சைட்டி, ஃபியர் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்க கோ த்ரூ பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பா வந்து நம்ம லைஃப்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு வந்து அந்த என்சைட்டி, ஃபியர் வந்து கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா இந்த என்சைட்டி, ஃபியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விதமான ஒரு பதற்றம் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து ஒரு பயம் வரும். அப்புறம் வந்து சரியான தூக்கம் இருக்காது. நம்மள வந்து அப்படியே பிடிச்சு வச்சுக்கிற மாரி இருக்கும். மைண்ட் அப்படியே இருட்டுல இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகும். சரியா சாப்பிட முடியாது. யாராவது நம்ம பக்கத்துல கூடயே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்த்தீங்கன்னா, அந்த வயிறு உப்பிக்கும். அப்புறம் அந்த கான்ஸ்டிபேஷன்ஸ் அந்த ஒரு ப்ராப்ளம் வரும். அப்புறம் நீங்க பார்த்துருக்கீங்களா? பேசும்போது டக்குன்னு வந்து இந்த தொண்டையில வந்து அப்படியே லாக் ஆயிரும். அது அடுத்த வார்த்தை வந்து வராது. டக்குன்னு ஒரு பயம். அது அது வந்து பேசிக்கலி வந்து அந்த என்சைட்டில இருக்கிறவங்க தான் வந்து அந்த மாரி வந்து தொண்டை வந்து லாக் ஆகுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து சந்தேகம் வரும். யாரு பார்த்தாலும் வந்து யார் பேசினாலும் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கும். ஏன்னா இந்த என்சைட்டி வந்து ஒரு பெரிய வில்லன்ங்க. அது வந்து இது சரியா இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்மள வந்து ஃபுல்லா ஆட்கொள்ளும். கம்ப்ளீட்டா வந்து அந்த சந்தோஷத்தையே வந்து அழிச்சிடுங்க. ஏன்னா என்சைட்டி வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயங்க. சரி, இது எதனால வருது? ஒரு அகால மரணம் உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து அகால மரணம் இந்த மாதிரி ஆனது வந்து இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்ஷியலி லாஸ், டெப்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர், திருமண முறிவு, ஃபேமிலி ப்ராப்ளம், ஏமாற்றம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இந்த என்சைட்டி வர்றதுக்கு வந்து முக்கிய காரணமா இருக்குங்க. சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? சொல்யூஷனே வந்து நீங்க தாங்க. உங்க கிட்ட தாங்க இருக்கு அந்த சொல்யூஷனு. அதுல முதல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து, முடிஞ்ச வரைக்கும் வெளிய வந்து நீங்க மிங்கிள் பண்ண முயற்சி பண்ணுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருக்கிறவங்க, நல்லா ஹியூமரா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க கூட போய் நல்லா மிங்கிள் பண்ணுங்க. முடிஞ்சா நல்லா சிரிங்க. ஸோ அவங்க சொல்ற ஜோக்குக்குலாம் சிரிங்க. நல்ல காமெடி படம் பாருங்க. ஸோ இதுதாங்க. இது வந்து முதல் விஷயம். 2வது விஷயம் வந்து என்னன்னா, கிளாப். நல்லா கிளாப் பண்ணுங்க. இப்படி கிளாப் பண்ணும்போது நம்மளுடைய உடல்ல வந்து எல்லா சக்கரமும் வந்து ஒரு அதிர்வு இருக்கும் தெரியுங்களா? ஸோ நீங்க வந்து முடிஞ்ச காலையில எப்பல்லாம் வந்து முடியுதோ நீங்க நல்லா அப்படி கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெட்டரா ஃபீல் பண்ணும். நீங்க வந்து ஒரு கிளாப் பண்ணும்போது நீங்க வந்து அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க அது மட்டும் தான் கிளாப் பண்ணுவீங்க. அந்த சந்தோஷமான ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. 3வது விஷயங்க வந்து ஒரு முத்திரை தான், ஒரு கெஸ்சர். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி கை இப்படி வச்சுக்கிட்டு இந்த மாரி இப்படி செஞ்சு பாருங்களேன். இது வந்து லைக் லைக் ஒரு ஸ்ப்ரிங் மாரி இருக்கும். ஸோ இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு விதத்தில வந்து உங்களோட சக்கராஸ்லாம் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு ஒரு வழி தான் இது. ஸோ இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, காலையில ஏஞ்சோனே முடிஞ்சா இந்த மாரி செஞ்சு பாருங்க. அப்புறம் நீங்க தூங்குவதற்கு முன்னுக்கு கூட நீங்க வந்து இந்த மாரி செய்யலாம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து யூ ஃபீல் பெட்டர். உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும். 4வது விஷயங்க, ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இருக்குதானே கண்டிப்பா உங்களுக்கு. முடிஞ்சா வந்து அந்த மாந்திரம் பழம் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நீங்க குடிச்சு பாருங்க. முடிஞ்சா வந்து அதில கொஞ்சம் கசகசா இருக்குல்ல, அது வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி பாருங்க. கசகசா வந்து நீங்க சாப்பாடுல கூட நீங்க மிக்ஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு பெட்டரா ஆக்கும். 5வது விஷயம், லிசன் அ குட் மியூசிக். நல்ல ஒரு இசை, நல்லா வந்து லைக் காமான மியூசிக்கு இதெல்லாம் நீங்க கேட்க கேட்க யூ ஃபீல் பெட்டர். முடிஞ்சா வந்து இந்த ஹெட்ஃபோன்லாம் போடாதீங்க. கொஞ்சம் லைவ் சவுண்டா நீங்க கேளுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்லதா இருக்கும். அதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 6வது விஷயம், ஆ இந்த அரோமா தெரப்பி, இந்த வாசனை திரவிகள்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அதுவும் வந்து இந்த லெமன் கிராஸ் தான் வந்து த பெஸ்ட்டுங்க. ஸோ நீங்க வந்து அந்த லெமன் கிராஸ் பெர்ஃப்யூமு அந்த மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அது யூஸ் பண்ண முயற்சி பண்ணி பாருங்க. 7வது விஷயம், நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. எப்பல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சிட்யூவேஷன் உங்களுக்கு ஆங்ஸைட்டின்னு வருதோ, நல்லா அப்படி நீங்க செஞ்சாலே வந்து அது வந்து யூ வில் ஃபீல் பெட்டர். ஸோ எப்பயுமே வந்து படபடன்னு இருக்காதுங்க. ஸோ ஜஸ்ட் பி காம். நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. யூ வில் ஃபீல் பெட்டர். இது வந்து லைக் ஓவர் நைட்டா இதெல்லாம் வந்து சரியாயிரும்னு இல்ல. இது ரொம்ப நாள் ஆகும். அது வந்து உங்க கிட்ட தான் இருக்கு. உங்க மைண்ட் வந்து நீங்க எப்படி சரியா வச்சுக்கிறீங்களோ, அதுபடி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டி, ஃபியர் வந்து உங்கள விட்டு போகும். வொர்ஸ்ட் திங் என்னன்னு தெரியுங்களா? ஆங்ஸைட்டில உங்களோட ஆர்கன்ஸ் கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எஸ்பெஷலி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் அட்டாக், டயபெட்டிஸ் இதெல்லாம் வரத்துக்கு மூல காரணமே வந்து இந்த ஆங்ஸைட்டி, ஃபியர் தாங்க. நான் சொன்ன இந்த விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பயனளிக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.